ஆளுநர் ரவி அவர்கள் நேற்றைய தினம் திருவள்ளுவர் விழாவை ஆளுநர் மாளிகையில் கொண்டாடியிருக்கிறார். திருவள்ளுவர் விழாவை கொண்டாடுவதிலே எந்தவிதமான மாற்று கருத்தும் யாருக்கும் கிடையாது. திருக்குறள் என்ற பழமையான உலகமறையாக இருக்கின்ற அந்த திருக்குறளை எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்த்து எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையிலே அதை திருவள்ளுவர் அவர்கள் எழுதியிருப்பது மிகப்பெரிய அளவிலே பாராட்டுதலை உலக அளவிலே பெற்றிருக்கிறது. ஆனால் ஆளுநர் அவர்கள் திருவள்ளுவருடைய படத்திற்கு காவி சாயத்தை பூசி அவர் சங்கி என்பதை நிரூபித்திருக்கிறார். திருவள்ளுவர் எந்த காலத்திலேயும் காவி உடை அணிந்தது கிடையாது. அவருடைய படங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம், அவருடைய சிலைகளை பார்க்கிறோம். அவர் வெள்ளையுடையோடு இருப்பார். ஆனால் வேண்டுமென்றே பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் தமிழ்நாடு அரசுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த சர்ச்சையான வேலைகளை ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார். அதற்கு அவர் மட்டும் பொறுப்பல்ல. இந்த ஆளுநரை ஊக்குவித்து இதுபோன்ற செயல்களை செய்வதற்கு தூண்டுதலாக இருப்பவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் தான். எல்லா மாநிலங்களிலும் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் அந்த முதலமைச்சர்களுக்கு தொல்லை கொடுப்பது இந்த ஆளுநர்களை வைத்து நரேந்திர மோடி ஆட்சியில் தான் அரங்கேறி இருக்கிறது. அதற்கு முதல் கட்டமாக பலியானவன் நான். புதுச்சேரி மாநிலத்தில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை வைத்து எங்களுடைய ஆட்சிக்கு மோடியும் அமித்ஷாவும் தொல்லை கொடுத்தார்கள். அது இப்பொழுது தொடர்கதையாக தமிழ்நாட்டிலும் டெல்லியிலும் மேற்கு வங்காளத்திலும் அப்பொழுது காங்கிரஸ் ஆண்ட மாநிலமான ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்களிலும் இப்பொழுது காங்கிரஸ் மாநிலமாக இருக்கின்ற இமாச்சல பிரதேசத்திலும் அரங்கேறி வருகிறது.